அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தும் செல்லூர் ராஜு மற்றும் ஜெயக்குமார். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா. இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அதிமுகவிலிருந்து செல்வி ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்ட போது கூட இவர் வேறு இயக்கத்திற்கு செல்லாமல் தொடர்ந்து அமைதியாக இருந்தார். பிற்காலத்தில் மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்களாலேயே அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். இப்படி அதிமுகவின் தீவிர விசுவாசியாகவும் திமுகவின் பரம எதிரியாகவும் இருந்தவர் அன்வர் ராஜா. ஆனால் திடீரென திமுகவில் இணைந்துள்ளார். காரணம், செல்வி ஜெயலலிதாவிற்கு பின்பு அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவர் வசீகரமான தலைவர் இல்லை, ஆளுமையான தலைவரும் இல்லை. மேலும் முக்கிய தலைவர்களையும் கட்சியிலிருந்து தொடர்ந்து வெளியேற்றிவிட்டார். இவரால் இனி வெற்றி பெற முடியாது. மேலும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார். இனி ஒருபோதும் அதிமுகவை எவராலும் காப்பாற்ற முடியாது. இனிமேலும் நாம் அதிமுகவில் இருந்து பயனில்லை என்றுதான் திமுகவில் இணைந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதே கருத்தைத்தான் நீண்ட நெடுங்காலமாக வடக்கு மண்டலத்தின் முக்கிய தலைவராக இருந்து வரக்கூடிய ஜெயக்குமார் அவர்களும் கூறி வருகிறார். ராயபுரம் தொகுதியில் 5 முறை போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்றவர் இவர். நான் 25 ஆண்டு காலமாக ராயபுரம் தொகுதியின் முடிசூடா மன்னனாக விளங்கினேன். நான் தோற்கடிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான். எப்பொழுது நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்தோமோ அப்பொழுதே எங்களது தோல்வி உறுதியாகிவிட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த தொகுதியில் 40,000 சிறுபான்மையினர்களின் வாக்கு அப்படியே திமுகவிற்கு சென்று விட்டது. சிறுபான்மையினர்கள் இங்கு அதிகமாக உள்ளார்கள். இவர்கள் யாருமே அதிமுகவிற்கு வாக்களிக்கவில்லை. காரணம், பாஜகவோடு கூட்டணி அமைத்ததுதான் என வெளிப்படையாக கூறியிருந்தார். மேலும் 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாஜக கூட்டணியை வெட்டிவிட்டவுடன் முதல் ஆளாக அதற்கு வரவேற்பு தெரிவித்து குரல் கொடுத்தவர் ஜெயக்குமார். தற்பொழுது மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததிலிருந்து எந்தவிதமான கருத்தும் கூறாமல் அமைதியாக இருந்து வருகிறார். ஏற்கனவே இவர் திமுகவில் இணைவார் என 2 மாதங்களுக்கு முன்பாகவே பேச்சுகள் அடிபட்டது. ஆனால் அமைதியாக இருந்தார். காரணம், மாநிலங்களவை எம்பி சீட் இவருக்கு கிடைக்கும் என அமைதி காத்ததாக கூறப்படுகிறது. அதுவும் தற்பொழுது இல்லை என்று ஆகிவிட்டது. எனவே இனிமேலும் ராயபுரம் தொகுதியில் நாம் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு சிறுபான்மையினர்கள் மற்றும் பட்டியலின மக்களின் ஆதரவு தேவை. பட்டியலின மக்கள் சிறுபான்மையினர்களின் வாக்கு திமுகவிற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதிமுகவின் சார்பில் இங்கு நாம் போட்டியிட்டாலும் தோல்வி அடைந்து விடுவோம். எனவே திமுகவிற்கு செல்வதுதான் நமது எதிர்காலத்திற்கு நல்லது என ஜெயக்குமார் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதேபோன்று செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரக்கூடியவர் செல்லூர் ராஜு. மதுரை மேற்கு தொகுதி அக்கட்சியின் நிறுவன தலைவரான எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. மேலும் அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்டு வரக்கூடிய தொகுதி. சமீப நாட்களாக இங்கு இழுபறியில் இருப்பதாக பல்வேறு நிறுவனங்கள் தங்களது கருத்து கணிப்புகளை கூறி வருகிறது. காரணம், அதிமுகவிற்கு மதுரையில் செல்வாக்கு சற்று குறைந்து வருகிறது. மேலும் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து நீக்கப்பட்டது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்கியிருந்தார். மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் உள்ள தேவர் சமூகமும் இதில் பாதிக்கப்படுவதால் இதுவும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது. இனிமேல் நாம் மதுரையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எடப்பாடியை நம்பி பயனில்லை. எனவே திமுகவில் இணைந்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம். மேலும் அமைச்சர் பதவியையும் பெற்றுக்கொள்ளலாம் என செல்லூர் ராஜு கருதுவதாக கூறப்படுகிறது. ஜெயக்குமார், செல்லூர் ராஜு போன்றவர்கள் மிக விரைவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்வார்கள் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. மேலும் 7 முன்னாள் அதிமுக முக்கிய தலைவர்கள், 3 முன்னாள் அமைச்சர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ள தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை என்றாலும் கூட அதே சமயத்தில் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும், அதிமுக வெற்றி பெறாது என்ற கருத்து கணிப்புகளும் இதற்கு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுகவினர் எவருமே ஏற்கவில்லை. ஏன் பாஜகவினர் கூட ஏற்கவில்லை என்றுதான் கூறி வருகிறார்கள். தலைவர்கள் ஒன்று சேர்ந்தால் போதாது, தொண்டர்கள் ஒன்று சேர வேண்டும். அதுதான் உண்மையான கூட்டணி என அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வருவது இதற்கு மிகப்பெரிய பின்விளைவாகவும் பார்க்கப்படுகிறது. நன்றி.